இன்றைக்கி வந்து YT ஸ்டுடியோ பேசிக் செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். YT ஸ்டுடியோ ஆப்பு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து YT ஸ்டுடியோ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும், செட்டிங்ஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். YT ஸ்டுடியோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாத இருக்கிறவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. நம்ம முதல்ல வந்து YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்தோம்னா நம்ம சேனல் பேஜில் நம்ம சேனல் ஐக்கன் இருக்குது. அதில் சின்னதாக இருக்கிற ஐக்கன் டச் பண்ணோம்னா நமக்கு ஹோம் டேப் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நம்ம ஹோம் டேப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஹோம் டேபு கிளிக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து 2 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 2 செட்டிங்ஸுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா அதிலே வந்து மோர் செட்டிங்ஸு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பனாக கிடைக்கும். அதில் வந்து வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி குறைச்சி ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை வந்து எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருங்க. இன்னொன்று வந்து ஆல் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து எதுக்காக நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அது ஏன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம போடுற வீடியோ வந்து யூடியூப் சர்ச்சுக்கு வர்றதுக்கும் நிறைய பேர்கிட்ட இந்த நம்மளுடைய வீடியோ வந்துச்சோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சா தான் அதுக்கு நம்மளுக்கு வந்து வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு அந்த மாதிரி வாட்ச் ஹவர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஓல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆன் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம முதல்ல போடையில் வந்து நம்மளுக்கு அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸு அதிகமாக வந்திருக்காது இல்லையா? அந்த வீடியோஸுக்கும் கூட வியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா. அதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு நிற்க முடியும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் போடுறாங்க. நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நம்ம சின்ன சேனல் வந்து க்ரோ ஆனால் நம்ம கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஷார்ட்ஸ் போட்டுருக்கணும். நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதாக. அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.